இந்த மாதிரி வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வரிசையை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த ஆன்சரை நீங்கள் சரியாக பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா 1554 போர்ச்சுகீசிய நாட்டு தலைநகர் லிஸ்பனில் கார்டிலா அப்படிங்கிற நூல் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த மொழிபெயர்க்கப்பட்ட நூலோட பேரத்தை கொடுத்து வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான பதில்னு பார்த்திங்கன்னா கார்டிலா டே லிங்கோ தமிழே போர்ச்சுகீஸ். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். இங்கே வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கிறது தான் முக்கியம். இது வந்து நீங்கள் படிக்கிறப்ப ஈஸியாக மைண்டில் நிற்கும், ஆனால் அங்கே போனால் மறந்துடும். ஸோ இதை வந்து ஒரு ஷார்ட்கட் மூலமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நான் சொல்கிறது நல்லா நீங்கள் பார்த்துக்குங்க. கார்டிலா டே லிங்கோ தமிழே போர்ச்சுகீஸ். இதில் 2 பேர் வச்சுக்கோங்க. லிங்கோ தமிழ். தமிழ் வந்து லிங்கத்தில் சொல்கிறது என்னென்னா கார்டிலாடா லிங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து லிங்கம் வந்து தமிழுக்கு வந்து டே போச்சுடா தமிழே போச்சு அப்படிங்கிறான். அவ்வளோதான். 2 பேர் 2 வார்த்தைகள் வச்சு நீங்கள் ஈஸியாக ஷார்ட்கட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். காத்துட்டுலடா லிங்க தமிழே போச்சே அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக குழப்பம் வர மாதிரி இது கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 1554 மொழிபெயர்த்திருக்காங்க. போர்ச்சுகீஸ் தலைநகர் லிஸ்பனு. இது வந்து 6வது உலக தமிழ் மாநாட்டு மலர். இது ஷார்ட் நோட்ஸ் நான் எடுத்திருக்கேன். 6வது உலக தமிழ் மாநாட்டு மலர் பார்த்திங்கன்னா அதில் தான் இந்த டேட்டஸ் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா என்ன கலரில் எடுத்துக்காங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்டு. என்ன நூலை மொழிபெயர்த்திருக்காங்கன்னா அது கார்டிலாங்கிறது ஏற்கனவே இதில் இருக்குது. ஸோ நான் வந்து அதை நோட் பண்ணேன். இது வந்து என்னோடய ஷார்ட் நோட்ஸ். அப்படி இந்த இதில் இவ்வளோ தான் நம்ம கேட்க முடியும். கொஸ்டின் வந்து போர்ச்சுகீசிய நாட்டு தலைவர் லிஸ்பன் எங்கே கேட்டுருக்காங்கன்னா 6வது உலக தமிழ் மாநாட்டு மலர் பிளாக் அண்ட் ஒயிட் கலர். இந்த மொழி தான் சரி. இது வந்து தமிழ் மொழியில் மேலை நாட்டில், அதாவது இது என்ன ஃபாண்ட் ஸ்டைலில் வந்துருக்குன்னா ரோமன் ஃபாண்ட் ஸ்டைலு. மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய இந்திய மொழினா அது தமிழ் தான்.